தற்போதைய அண்மை செய்தி. சென்னை ஓட்டேரி அருகே ரவுடியை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தனர். பனந்தோப்பு ரயில்வே காலனியில் அறிவழகன் என்ற ரவுடியை பிடிக்க செல்லும் போது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோட முயற்சித்த ரவுடி அறிவழகன் துப்பாக்கியால் சுட்டுப்பிடிக்கப்பட்டார். சென்னை ஓட்டேரி அருகே ரவுடியை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த போலீசார் சென்னையில் ரவுடி மீது துப்பாக்கி சூடு நடத்தி பிடித்தனர். பனந்தோப்பு ரயில்வே காலனியில் அறிவழகன் என்ற ரவுடியை பிடிக்க செல்லும் போது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோட முயற்சித்த ரவுடி அறிவழகன் துப்பாக்கியால் சுட்டுப்பிடிக்கப்பட்டார். சென்னை ஓட்டேரி அருகே ரவுடியை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தனர். பனந்தோப்பு ரயில்வே காலனியில் அறிவழகன் என்ற ரவுடியை பிடிக்க செல்லும் போது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோட முயற்சித்த ரவுடியை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், விவரங்களை சொல்லுங்க. சென்னை ஓட்டேரி பகுதியில் ரவுடி ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு போலீசார் பிடித்திருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அறிவழகன் ஹரி என்ற அறிவழகன் என்பவர் திருமுல்லைவாயல் பகுதியை சேர்ந்தவர். இவர் குறிப்பாக வியாசர்பாடி காவல் நிலையத்துடைய சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருக்கிறார். இவர் மீது 2 கொலை வழக்குகள் இருக்கிறது. வியாசர்பாடி மற்றும் செம்பியம் காவல் நிலையத்தில் இவர் மீது 2 கொலை வழக்குகள் இருக்கிறது. இவர் தேடக்கூடிய பணியில் புளியந்தோப்பு காவல் துணை ஆணையருடைய தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் சென்னை ஓட்டேரி பனந்தோப்பு காலனி பகுதியில் அந்த ரவுடி அறிவழகன் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்து தனிப்படை போலீசார் அவரை பிடிப்பதற்காக முயன்றார்கள். அப்போது போலீசாரை தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. தனிப்படை போலீசார் அறிவழகனுடைய காலில் துப்பாக்கியால் சுட்டு அவரை பிடித்திருக்கிறார்கள். குண்டு காயத்துடன் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அறிவழகன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் புளியந்தோப்பு காவல் துணை ஆணையர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார். எப்படி இந்த அறிவழகன் இந்த பகுதிக்கு வந்தார், எங்கு பதுங்கி இருந்தார் என்ற விவரங்கள் சேகரிக்கக்கூடிய பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த அறிவழகனுடைய பின்னணி குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது. எந்த வழக்கிற்காக போலீசார் அறிவழகனை தேடி வந்தார்கள் என்ற தகவல்களை காவல்துறை இதுவரை தெரிவிக்கவில்லை. தொடர்ந்து விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காயமடைந்த அறிவழகனுக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.